தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த 2 முறையாக நான் உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தலைப்பின் பெயர் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள். தெய்வீக சுகம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியம் என்பதை நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை நாம் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிறார், அறிவுறுத்துகிறார் மற்றும் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்தே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு அதனுடைய தொடர் போதனையாக தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள் என்ற தலைப்பில இன்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற பாகம் 3. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல எல்லாமே கமர்ஷியலைஸ்ட் ஆகிப்போச்சு. வியாபார மயமாக்கப்பட்டு விட்டது. உலகம் முழுவதும் எங்கேயுமே நீங்க வந்துட்டு சர்வீஸ் ஓரியன்டா உங்களால பார்க்கவே முடியாது. எல்லாமே கமர்ஷியல். சரி, இருக்கட்டும், நல்லது. ஏன்னா காலம் போக போக எல்லாவற்றிலுமே மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைய உலகத்திலே, நவீன உலகத்திலே எல்லாமே வியாபாரமயமாக்கப்பட்டு விட்டது. சரி, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ ஃபார் ஓல்டு, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உங்ககிட்ட இருக்கிற அந்த பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு ஒரு டிவி அல்லது ஒரு மிக்சி, வெட் கிரைண்டர், ஏர் கண்டிஷன் ஏதாவது பழுதடைஞ்சு போச்சுன்னு சொன்னா, நீங்க அதை கொண்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல கொடுத்தீங்கன்னா புதுசு கொடுப்பாங்க. புதுசுனா பணத்தை வாங்கிட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பே பண்ணணும்ன்றத சொல்லுவாங்க. அதையும் நம்ம சந்தோஷமா கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிட்டு வரோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இது போல பழைய பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு பக்கமா ஒரு மனுஷர் என்ன பண்ணுவாரு, பழைய சாமான் வாங்குறது, அதுக்கு நாங்க பெருச்சம்பழம் கொடுக்குறோம், சேமியா கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அந்த பழைசெல்லாம் முதல்ல வெளியே அனுப்பணும், புதுசு வந்துட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல வந்து நம்ம கொடுக்குற பொருட்களுக்கு ஈடான புதிய பொருட்கள் கொடுக்க மாட்டாங்க. இது போல சாப்பிட்றதுக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம சந்தோஷமா பழசெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு, இந்த பேரிச்சம்பழத்தை வாங்கணும், சேமியா வாங்கி பாயசம் காசணும், இப்படிலாம் அது ஒரு காலம் இருந்தது. நவீன உலகத்துல எல்லாமே இன்னும் அதிகமான முன்னேற்றங்கள் வந்து விட்டது. எதுக்காக இந்த நியூ ஃபார் ஓல்டு, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் என்ற இந்த இன்றைக்கு உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணும்னு விரும்புறேன்னா, நமக்கு பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்படின்னு சொல்றாரு. இறைவன் கூட பாருங்க, நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தம், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக, மீட்பராக, மெய்ப்பராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த புதிதாக பிறந்த மனுஷன் என்கிற அனுபவத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் அப்படித்தானே. முழுக்கு ஞானஸ்நானம் மூலமாக நாம் மீண்டும் பிறந்திருக்கிறோம். முதலாவது பிறந்தது தாயின் வயிற்றிலே, தகப்பன் மூலமாக நாம் பிறந்தது. அது வந்துட்டு முதலாவது பிறப்பு. அது உலக பிரகாரமான பிறப்பு என்று கூட சொல்லலாம். நமக்கு ஒரு 12 வயதிற்கு மேல் எது சரி எது தவறு என்று அந்த பகுத்த அறிவு வந்த பிறகுதான் உண்மையாகவே நாம் எந்த மார்க்கத்துல பிறந்தோம், யார் நம்முடைய இறைவன், நம்முடைய சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எது சரி எது தவறு, எது ஒழுங்கானது எது ஒழுங்கின்மையானது என்றெல்லாம் நமக்கு ஒரு புரிய வருகிறது. அது சின்ன பருவத்துல, குழந்தை பருவத்துல, அந்த மழலை பருவத்துல வருவது கிடையாது. ஆகவேதான் ஞானஸ்நானம் கூட 12 வயசுக்கு மேல பிள்ளைங்கள் வந்துட்டு, இன்னும் கேட்டீங்கன்னா 18 வயசுக்கு மேல எடுக்கிறது கூட நல்லது. பெரியவங்களா பார்த்துட்டு ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்ல. அந்த குழந்தை வந்துட்டு இயேசுவானவரை எனக்கு பிடிக்கும், இந்த மார்க்கம் எனக்கு பிடிக்கும், பரிசுத்த வேதாகமம் எனக்கு பிடிக்கும், அதுல இருக்கிற வார்த்தைகளை எனக்கு பிடிக்கும், சபைக்கு போவது எனக்கு பிடிக்கும், அதுல இருக்கிற சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அது எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த குழந்தை எப்பொழுது அந்த ஒரு நிலைக்கு வருகிறதோ, அதற்கு பிறகு அதுவாக விரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதுதான் சரி. அப்பொழுதுதான் அந்த மீண்டும் பிறக்கிற ஒரு அனுபவத்தையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். பெரியமானவர்களே, வேதத்தின்படி
அப்படி பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது இததான் இயேசுவானவர் சொல்றார். 2 கொரிந்தியர்ல 5:17 நம்ம வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் அனைத்தும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலுமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. நமக்குள்ள பழைய மனுஷன் இருக்கும் பொழுது, பழைய மனுஷனா நம்ம இருக்கும் பொழுது, இறைவனுடைய அந்த ஒளி நம்ம மேல இல்லாத சமயத்துல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இல்லாமல் இருந்த அந்த காலத்துல, உலக அறிவிலே மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்துல, நாம் வந்துட்டு பலவிதமான பயத்தோடு, திகிலோடு, நோயோடு கூட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு. எனக்கு நிறையவே உண்டு. யாராகிலும் இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து மீட்டெடுக்க யாராவது இந்த பூமியில நமக்கு ஒரு ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா? உதவிக்கரம் நீட்ட மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு காலத்துல தான் இயேசுவானவர் நான் இறுக பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. இந்த சத்திய வேதம் இவ்வளவு அழகாக சொல்கிறது பாருங்க. பழையவைகள் ஒழிந்து போயின. அப்போ இயேசுவானவர் நமக்குள்ள வந்ததுனால, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோமோ, இப்ப புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த புது சிருஷ்டிக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் தான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் இந்த பூமியில வாழ்ந்த அந்த 33 1/2 ஆண்டுகள், அவர் என்னைக்காகிலும் ஒரு நாள் மருந்து எடுத்துக்கொண்டதாகவோ, அல்லது வியாதி படுக்கையில கிடந்ததாகவோ நம்மால் பார்க்க முடிகிறதா? 4 சுவிசேஷ புத்தகத்தையும் நாம் வாசிக்கும் பொழுது, வியாதி படுக்கையில் இருந்தவர்களை இவர் தேடி போய் சுகமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். வியாதிஸ்தர்களை அவரிடத்துல கொண்டு வந்து தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாமே இலவசம். அவர் யாருகிட்டயும் நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தரேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லல. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, இலவசமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து கிடைத்திருக்கிறது அனைத்தும் இலவச பரிசு. இயேசுவானவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீவனுள்ள பரிசாக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே இந்த அறிவு, இந்த பகுத்தறிவு, தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி வாழ வேண்டும்? வியாதியோடு கூடவா, அவஸ்தைப்படுகிற ஒரு ஒரு சூழ்நிலையிலையா, அல்லது எல்லாரும் வியாதிப்படுறாங்க, நானும் வியாதியில ஊடான கடந்துதான் போய் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோட கூட வாழணுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புது சிருஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசுவானவர் அவர் நம்முடைய உள்ளத்துல வந்து பிறந்திருக்கிறார். அவருடைய இருதயத்துல பிறந்திருக்கிறார். அவர் எப்படி நோய் நொடி இல்லாமல் தெய்வீக சுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவராக, நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாரோ, அதே போல அவர் நமக்குள்ள பிறந்திருக்கிறபடினால, நாம் அவருக்குள்ள இருக்கிறபடினால, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவர் சொன்னாரு. அதுபோல இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட சொல்ல வேண்டும். இயேசுவானவருக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் இயேசுவானவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். எப்படி இயேசுவானவர் என்னோடு கூட இருக்கிறாரு? இம்மானுவேல் என்னும் பெயரை வந்துட்டு பிதாவாகிய தேவன் வந்துட்டு இயேசுவானவருக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பெயர்! இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் சொன்னா, ஒரு மருத்துவரே நம்மளோட கூட இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர், நம்மை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த நாளிலே இந்த வசனத்தை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழக வேண்டும், பழகி ஆக வேண்டும். பிரியமானவர்களே, அனைத்தும் இலவசம் பாருங்க. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவானவர் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3 மற்றும் 3லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்போது இந்த சம்பாஷணம் அங்க போகுது. எப்படி நான் வந்து மறுபடியும் நான் பிறக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுறாங்க. அந்த அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறப்பது என்பது என்ன? ஜலத்தினாலும் ஆவியினாலும், முழுக்க ஞானஸ்நானத்தினாலும் நம்ம முதலாவது பிறக்கிறோம். இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அவருடைய ஆவியினாலே நமக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய ஊழியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு
இன்னும் அதிகமான பலனை கொடுக்க வேண்டும், வரத்தை கொடுக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் நிறைய ஊழியங்கள் செய்ய வேண்டும், அற்புதங்கள் செய்ய வேண்டும், அதிசயங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு நம்பர் ஒன் மினிஸ்டர் இந்த ஹோல் வேர்ல்ட் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருந்து அவருடைய அபிஷேகத்தை தினந்தோறும் காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய மனுஷனாக தெய்வீக சுகத்தோடு கூட, தெய்வீக ஞானத்தோடு கூட, தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ வைக்கக்கூடிய ஊழியத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருந்து இயேசுவின் மூலமாக நமக்கு பெரிய நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதுல ஒன்றுதான் தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று அப்போஸ்தல நிருபங்களிலே நாம் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் 38வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். எப்படிப்பட்ட நன்மை எல்லாம் செய்தான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய காலத்துல 3 வாலிப பிள்ளைகளை உயிரோடு கூட எழும்புகிறார். 3 வாலிப பிள்ளைகள், 2 ஆண் மகன்கள், ஒரு பெண் குழந்தை. லாசரு என்னும் வாலிபன், இவரை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 43வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லாசரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் இறந்து போனார். லாசருடைய குடும்பத்திற்கு அடிக்கடி இயேசுவானவர் வந்து தங்கியிருந்து அவர்களோடு கூட உணவறிந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு ஒரு நல்ல நண்பர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசுவானவர் இந்த லாசரு, மார்த்தாள், மரியாள் என்ற அந்த 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 சகோதர சகோதரிகள் வாழ்ந்த அந்த குடும்பத்திற்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய நபர் தான் நம்முடைய இயேசுவானவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிந்த அந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது. அந்த உயிரிழப்பு ஏற்படும் பொழுது இயேசுவானவருடைய செவியிலே வந்து இப்படிப்பட்ட உமக்கு அறிந்த லாசரு என்னும் அந்த சகோதரன் இப்போது வியாதிப்பட்டிருக்கிறான், அவன் மரிக்கும் தருவாயில் இருக்கிறான் என்று கேள்விப்படும் பொழுது அவர் மற்ற காரியங்களை செய்யும்படியாக தேவனுடைய ஊழியத்தின் ஊடாக அவர் கடந்து போயிருக்கிறார். அது போகிற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக அவர் இறந்து போனதாகவே, அதாவது லாசரு இறந்து போனதாகவே அவருடைய செவிக்கு வார்த்தை வருகிறது. புறப்பட்டு போகிறார். கல்லறையில குழுமி இருக்கிறார்கள் ஜனங்கள். அவருடைய மனித அந்த லாசருடைய சகோதரி ஒருத்தி சொல்லுகிறாள், அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்லுகிறாள். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். மரித்தவன் உயிரோடு கூட வெளியே வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு சம்பவம் மட்டுமல்ல. இன்னொரு சம்பவம், யவீருவின் மகள் 12 வயது, கிட்டத்தட்ட ஒரு 12 வயது சின்ன வாலிப சகோதரி, வாழ வேண்டியவள் சில சூழ்நிலைகள் நிமித்தம் வியாதிப்பட்டு அவளும் மரித்து விடுகிறார். இந்த மகளையும் இயேசுவானவர் செய்தியை கேட்டு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று மரித்த அந்த 12 வயது சிறுமியை உயிரோடு கூட எழுப்பி ஜீவனுள்ள ஒரு மகளாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ரட்சகர் நம்முடைய ரட்சகர் பாருங்க. அதாவது என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார் பார்த்தீங்களா? உண்மையிலேயே மரித்த 3 வாலிப பிள்ளைகள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார்கள். பெரியமானவர்களே, எனக்கு தெரிந்த வரைக்கும் வயது மூப்பு நிமித்தம் காலமாவது என்பது சர்வசாதாரணமான காரியம். இளம் வயது மரணம் என்பது அது ஒரு பெரிய ஒரு சாபம், வீட்டுல வந்து பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு குடும்பத்துல கஷ்டம், பேரிழப்பு என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மரணம் என்பதை இறைவன் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவேதான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் இம்மானுவேல் என்னும் நாமத்துல இன்று நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பி இயேசுவானவரை நமக்கு அறிமுகப்படுத்தி தந்தருளி இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை எல்லாம் செய்து நாம் இந்த பூமியில ஜீவனோடு கூட வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய பெரிதான எதிர்பார்ப்பா இருக்கிறது. பெரியமானவர்களே, மூன்றாவது இன்னொரு மகன், நாயின் ஒரு விதவையின் மகன், 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, 3 பேரையும் உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். அந்த தாய்க்கு வந்துட்டு புருஷன் இல்லை, விதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த பையன் வந்து சம்பாதித்து தாயை காப்பாற்ற வேண்டும், அவனும் வந்துட்டு வாழ வேண்டும். இந்த சூழ்நிலையில அவனும் ஒரு விதமான வியாதியில அகப்பட்டு அந்த மகனும்
மரித்து போகிறார். இதை கேட்ட மாத்திரத்துல அவரு அந்த வீட்டிற்கு சென்று அந்த மகனையும் என்ன செய்கிறாரு, கிட்டத்தட்ட வீட்டுல இருந்து அந்த சவத்தை எடுத்துட்டு புறப்பட்டாங்க, கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணுவதற்கு புறப்பட்டாங்க. எதிர்கொண்டு போகிறார் இயேசுவானவர். அங்குதான் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ளேயே இருந்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். எப்பயுமே சொல்லுவாங்க, லேட் டெசிஷன் யூஸ்லெஸ் டெசிஷன் என்று சொல்லுவார்கள். காலதாமதமாக எடுக்கிற எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அது வீணான ஒரு காரியம் பிரியமானவர்களே. அந்த அந்த சவத்தை நிறுத்தி, அந்த சவத்தை சுமந்து கொண்டு போகிறவரை நிறுத்தி, அந்த 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 மகனை என்ன பண்றாரு, விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பி தாயோடு கூட அனுப்பி வைக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது போல இன்று வரைக்கும் எந்த விதமான பெரிய செலவுகள் விரயங்கள் இல்லாமல் சந்தோஷமாக தெய்வீக சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வழிகாட்டுதல் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்டும், உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த கார் மேனுஃபேக்சரர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த கார் வாங்குகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேனுவல் புக்கை கொடுப்பாங்க. அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன, அது என்ன மாதிரி ஸ்பீடு ஓடக்கூடிய வாகனம், அந்த இன்ஜின் எந்த மாதிரி இன்பில்ட் பண்ணிருக்கிறாங்க, டீசல் போடணுமா அல்லது பெட்ரோல் போடணுமா, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் மேக்சிமம் இதை நீங்க டிரைவ் பண்ணலாம், எல்லா விதமான கைடன்ஸும் அதுல இருக்கும். அது நம்ம படிக்காம வாகனத்தை எடுத்து ஓட்டுறது என்பது தவறு, அது சரி கிடையாது. அதை உற்பத்தி செய்தவருக்கு தான் அது நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். அதை வந்து ஒரு ஒரு கைடு மாதிரி ஒரு மேனுவல் புக் நம்ம கையில கொடுத்துட்றாங்க. அதை நம்ம வந்துட்டு டிரைவ் பண்றதுக்கு முன்னாடி அதை படிக்கிறது நல்லது. அதே போல அதற்கு மேலாக தேவன் வந்து பாருங்க, அவருடைய மேனுவல் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை படைத்தார். மனுஷனுக்குள்ளே ஆவி ஆத்மாவை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அவருடைய சாயலின்படியே அவருடைய ரூபத்தின்படியே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொன்னால், மேனுஃபேக்சரர் என்று சொல்லப்படுகிற நம்முடைய பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக செவி கொடுத்து ஆக வேண்டும். ஆதியாகம புஸ்தகத்தில இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனுஷனை குறித்து அவர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான உபதேசங்கள், அந்த படிப்பினை இருக்கிறது பாருங்களேன், அது பொக்கிஷம் மாதிரி. நீதிமொழிகளின் புஸ்தகத்துலதான் சாலமன் அழகா சொல்றாரு, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தில கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள் என்றெல்லாம் சொல்லுகிறார். யோசுவாவிடத்துல இறைவன் பேசும்பொழுது கூட, இரவும் பகலும் என்னுடைய வார்த்தையில நீ தியானம் செய்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது நீ வெற்றியின் மேல் வெற்றி அடைவாய் என்று சொல்லுகிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே என்ன மாதிரியான ஒரு மேனுவல் புத்தகம் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க, ஹோலி பைபிள் என்று சொல்லப்படுகிற இவ்வளவு பெரிய மேனுவல் புத்தகம். இந்த வார்த்தை இல்லாம நம்ம இந்த மனுஷன் இயங்கவே முடியாதுங்க. கண்ணை குறித்து என்ன மாதிரி வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார், வாய் எப்படி பேசணும், என்ன உண்மையை பேசணுமா பொய் பேசணுமா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, கைகள், உள்ளம் எதை நினைக்கணும் நினைக்க கூடாது, எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, அழகா சொல்லியிருக்கிறார். இப்படி அவருடைய வார்த்தையின்படியே நாமும் உருவாகி விடுவோம் என்று சொன்னால், இயேசுவானவர் எப்படி இறைவனுடைய வார்த்தையை பெற்றவராக இந்த பூமிக்குள்ள இறங்கி வந்தாரோ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லப்படுகிற யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல முதல் 12 வசனத்துல, அந்த வார்த்தையாகிய இறைவன் மனுவுரு கொண்டு இயேசு என்னும் நாமத்திலே இந்த பூமியில வந்து அவதரித்தாருங்க. நீங்களும் நானும் கூட வார்த்தையின் மனிதர்களாக இருக்க வேண்டும். என்ன வார்த்தையின் மனிதர்கள்? இந்த பூமிக்குரிய வார்த்தையின் மனிதர்களாக அல்ல, இறைவனுடைய வார்த்தையை பெற்ற மனிதர்களாக இந்த பூமியிலே நாம் வலம் வருவோம் என்று சொன்னால், நிச்சயமாக இறைவன் நோவாவுக்கு சொன்னது போல 120 ஆண்டுகள், குறைந்தது 120 ஆண்டுகள் தெய்வீக சுகத்தோடு தெய்வீக பலத்தோடு கூட, எல்லா விதமான சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட நிச்சயமாக வாழ முடியும் பிரியமானவர்களே. பாருங்க, கல்லறைக்கு போகிறோம், கல்லறையில போனாதான் RIPன்னு எழுதுறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ். எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்தது, ஏன் ரெஸ்ட் இன் பீஸ் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் எழுதுறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன பீஸ் தேவைப்படுதுன்னு எனக்கு புரியல. உயிரோடு கூட இருக்கிறவனுக்கு தான் தேவனுடைய சமாதானம் தேவைப்படுது, ஷாሎም தேவைப்படுது. மறித்ததுக்கு அப்புறம் அவன் மண்ணுக்குள்ள போயிடுறாங்க.
அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சமாதானம் எனக்கு தேவைப்படுதுன்னு தெரியல. உயிரோடு கூட இருக்கிறவர்களுக்கு தான் சமாதானம் வேணும். சமாதானம் உண்டாக கடவுது என்று இறைவன் சொல்லுகிறார். சந்தோஷம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த சந்தோஷம், சமாதானம், தெய்வீக சுகம் இது எல்லாமே வந்து உயிரோட கூட இருக்கிறவங்களுக்கு தான். செத்ததுக்கு அப்புறம் கிடையாது. நானும் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் என்னுடைய கல்லறையில வந்துட்டு RIPன்னு எழுத விடமாட்டேன் அப்படின்னு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிடுவேன். ரெஸ்ட் இன் பீஸ் என்பது நம்ம உயிரோடு கூட இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய சமாதானத்தோடு கூட வாழணுங்க. அதுக்குதாங்க சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இந்த பூமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் இந்த இந்த பூமிக்கு மனு உரு கொண்டு உங்களைப் போல என்னைப் போல தாயின் வயிற்றிலே பிறந்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலே அவர் உற்பத்தி ஆகி நம்மை போலவே தாயின் வயிற்றில் ஊடாக பிறந்து நம்மை போலவே எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான சஞ்சலங்களையும் துக்கங்களையும் சந்தித்து நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய பலவீனத்தை எல்லாம் பலமுள்ளதாக மாற்றக்கூடிய உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணப்படும் என்று சொன்னாரு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் மாத்திரை விழுங்குறதுக்கு ஜனங்க தயாரா இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை விழுங்குறதுக்கு தான் கசகுது. அவருடைய வார்த்தை தான் மருந்து, அவருடைய வார்த்தை தான் ஔஷதம், அவருடைய வார்த்தை தான் சுகமாக்கும் வல்லமை. அவர் வார்த்தையை அனுப்பி ஏன் சுகமாக்குறாரு? அங்க ஒரு மருந்து கடை இருக்கு, அங்க போய் மருந்து வாங்கி சாப்பிடுன்னு சொல்லலாமே. அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அங்க போய் உன்னுடைய சரீரத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கலாமே. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். அவர் கொடுத்த அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் நீங்கள் தேவன் எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் அனுப்பி ஒவ்வொன்றையும் சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, சமுத்திரம் உண்டாக கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது, ஆகாய விரிவு உண்டாக கடவுதுன்னு எல்லாவற்றையும் வார்த்தையை அனுப்பி 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 உருவாக்குறார். வார்த்தையை ஒரு உருவாக்கும் சக்தி உடையது, வல்லமை உடையது. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை உள்ளடக்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இறைவன் பேசி பேசி ஒவ்வொன்றையும் உருவாக்கினது போல நீங்கள் என்ன பண்ணலாம்? தெய்வீக சுகத்தை நீங்கள் தான் உருவாக்கணுங்க. அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதா இருக்கிறார். அதுதான் அந்த மேனுவல், அந்த கைடன்ஸ் வேணும். மனுஷன் எப்படி 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 பிழைக்க முடியும்? மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகவே இதை ஏதோ இயேசுவானவர் தான் அவர் அற்புதம் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாதுன்னு கிடையாதுங்க. வாட் அபவுட் அப்போஸ்டல்ஸ்? அவருடைய சீஷர்கள் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் இயேசுவானவர் விட்டு சென்ற அந்த பணியை, அந்த ஊழியத்தை சீஷர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்று நீங்களும் நானும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மற்ற செயின்ட் பால் இன்னும் இருக்கிற நிறைய ஊழியக்காரர்கள் வந்துட்டு இன்னைக்கு இல்ல, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு கூட இருக்கிறோமே. மற்றவர்களுக்கு நீங்க தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு விசுவாசம் வளரவில்லை என்று சொன்னால் கூட உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கக்கூடிய விசுவாசம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்க்கணும். விசுவாசத்தினால் மட்டும்தான் தேவனுடைய மகிமை காண முடியும், வேற ஒன்னத்தினாலும் இல்லைங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பிதாவாகிய தேவனும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் இம்மானுவேல் என்னும் நாமத்தில நம்மோடு கூட இருக்கிறார். மற்றும் மூன்றாவது திருத்துவத்தில மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு கூட இருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக வல்லமையோடு கூட நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறதா. ஆகவே இந்த ஒரு வெளிப்பாடோடு கூட நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 வாலிபர்கள், அந்த வாலிப பிள்ளைகள் எப்படி 2 மகன்கள் ஒரு மகள் உயிரோடு கூட எழுப்பி தந்தாரோ, அதையெல்லாம் நாம என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு கர்த்தருடைய ஞானத்தினால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான வியாதியை அணுகுவது இல்லை, பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடுவது இல்லை. இயேசுவின் ரத்தத்தை நான் என்னுடைய குடும்பத்தின் மேல் பூசுகிறேன். அந்த நாளிலே எகிப்திய தேசத்துல வாழ்ந்த நம்முடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் யாரும் என்ன பண்ணாங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை வந்துட்டு தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூசினார்களாம். சங்கார தூதன் எகிப்து தேசத்துல கடந்து போகும்போது எந்தெந்த வாசல்ல வந்துட்டு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசி இருந்தார்களோ, தடவி இருந்தார்களோ, அதை பார்த்து விட்டு அந்த வீட்டுக்குள்ளே சென்று சங்காரத்தை உண்டு பண்ணாமல் பூசப்படாமல் இருந்த வீட்டுக்குள்ளே சென்றான். பூசப்படாமல் இருந்த வீடு எது? ரட்சிக்கப்படாத ஜனங்கள், எகிப்தியர்கள். அவர்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போச்சு. முதலாவது பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் மரித்து போனாங்க. இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கலாம்.
உலகத்தாரும் இந்த சத்தியத்தை கேட்டு தேவன் பக்கத்திலே வந்து தேவன் அவர்களையும் ரட்சிப்பு இலவசமானதுங்க. எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய விதத்துலதான் அவருடைய கண்கள் இந்த பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. நாம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். நமக்காக யாரோ அந்த காலத்துல ஜெபிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாத நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக, உறவினர்களுக்காக தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம். இது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. பவுலடிகள் சொல்லுகிறார், மற்றவருடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய தலையின் மேல் விழுந்த கடமை என்று சொல்லுகிறார். நம்முடைய தலையாய பணியில இதுவும் ஒன்று. ஆனா ரட்சிப்பு நீங்களான கொடுக்க முடியாது. இறைவன் தான் கொடுக்கணும். நம்முடைய ரட்சகர் தான் கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஆகவே ரட்சிப்பை பெற்ற ஜனங்களாகிய நீங்களும் நானும் எப்படி அந்த அந்த பழைய பொருளை கொடுத்து புதிய பொருள் வாங்கிட்டு வராங்களோ, நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய மனுஷனே ஒழிச்சு போடுறாரு. பழையவைகள் ஒழிஞ்சு போயின்னா அனைத்து புதிதாயின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராடக்ட், ஒரு புது மனுஷனை நமக்குள்ள சிருஷ்டிக்கிறார் வார்த்தையின் மூலமாக. எப்படி அந்த நாளிலே வார்த்தையின் மூலமாக தேவன் வந்துட்டு எல்லாவற்றையும் படைத்தாரோ, உருவாக்கினாரோ, சிருஷ்டித்தாரோ, அதே போல அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்குள்ளே புதிய மனுஷனை உருவாக்கி இருக்கிறாருங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது என்ற இயேசுநாதர் சொன்னார் இல்லவா? அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மாத்திரத்துல நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆளும் வளரணும், அறிவும் வளர வேணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா சொல்றேன், பணத்துல வளருங்க, எல்லா விதமான பொருளாதாரத்துல வளருங்க, உயருங்க. அது கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து பொறாமப்பட போறதே இல்லை. எங்க ஏஎஃப்டி சர்ச்ல எங்க மூத்த பாஸ்டர் சொல்லுவார் அடிக்கடி, இங்க ஒரு காரு வச்சிருந்து 4 காரு வாங்கி இருந்தாலும் ஏன்பா இவ்வளவு காரு வாங்கினேன்னு சொல்லி இறைவன் கேட்க போறது கிடையாது. ஏன்னா வானமும் பூமியும் அவருடையது. அவருடைய சுதந்திர வலைகள் தான் நீங்களும் நானும். நம்ம வந்து தரித்திரரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய ஏசப்பா வந்துட்டு கல்வாரி சிலுவையில தரித்திரரானார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோமா? இப்படி வேதம் வந்துட்டு அக்கு வேற ஆணி வேற நம்மளுக்கு வந்துட்டு போதிக்கும் பொழுது நம் வியாதியில இருக்கிறது, மருத்துவமனைக்கு நிறைய செலவு செய்யறது, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல பிரியமானவர்களே. ஆகவே தயவு செய்து மேனுவல் என்றால் என்ன, இம்மானுவேல் என்றால் என்ன, நமக்குள்ள இருக்கும் இம்மானுவேல் மூலமாக இறைவனுடைய மேனுவல் உள்ளடங்கி இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் தியானம் பண்ண வேண்டும், வாசிக்க வேண்டும், நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது நாம் செய்வதெல்லாம் என்ன பண்ணோம்? நிச்சயமா வாய்க்குங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அன்னைக்கு அவருடைய சுற்றி தெரிந்தார். இன்னைக்கு பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறார். விசுவாசிகளாக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இன்னைக்கு இம்மானுவேலின் நாமத்துல வந்து உள்ள குடியிருக்கிறாருங்க. அவர் எங்கேயோ இல்லைங்க, சர்ச்சில் இல்லைங்க, அவரு உங்களோடும் என்னோட தான் இருக்கிறார். நம்ம எல்லாம் கூடி சேருகிற ஒரு இடத்துல ஒரு மனசோடு கூட ஒரு இடத்துல வந்து கூடுறோம். அது நல்லது, அது சபை என்று அழைக்கிறோம். இறைவன் அங்கே இல்லை. அவர் படைத்த, அவர் உருவாக்கின இந்த ஆலயத்துல உங்களுடைய சரீரத்துக்குள்ள என்னுடைய சரீரத்திற்குள்ள அவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துல ஏதாவது வியாதிக்கோ, வறுமைக்கோ, கஷ்டத்துக்கோ, கண்ணீருக்கோ, கம்பளிக்கோ இடம் உண்டா? நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை பெரியமானவர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் தெய்வீக சுகத்தை குறித்து வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் தெய்வீக சுகத்தை குறித்து எப்படியெல்லாம் இறைவன் நமக்கு போதித்திருக்கிறாரோ, தாய் தகப்பன் எப்படி தம் பிள்ளைகளுக்கு உபதேசம் கொடுப்பார்களோ, அறிவுரை கொடுப்பார்களோ, அதை விட பல ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்முடைய இறைவன் வந்துட்டு நம்மளுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். நான் அவரை என்னெல்லாம் சொல்லுவேன் கேட்டீங்கன்னா, தி டாக்டர் ஆஃப் டாக்டர்ஸ் சொல்லுவேன், தி லாயர் ஆஃப் லாயர்ஸ் சொல்லுவேன். ஜட்ஜஸ்க்கெல்லாம் அவர் தான் ஜட்ஜு, டாக்டர்ஸ்க்கெல்லாம் அவர் தான் டாக்டர், பூமியில இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் ராஜா, பூமியில இருக்கிற தகப்பனுக்கெல்லாம் தகப்பன், தாய்க்கெல்லாம் தாய், பூமியில இருக்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் இயேசுவானவர் அண்ணனாக இருக்கிறார். அவர் மூத்த சகோதரனாக இருக்கிறார், பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வார்களே, அது போல
இறைவனுக்குள் வந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோடு கூட, விசேஷமாக பொருளாதாரம் கூட சில நேரத்துல வேர்ல்டு எக்கானமியுடைய அந்த பிரச்சனைகளால மேல போது கீழே வருது. ஆனா வந்து தரித்திரமா இல்ல. அவர் நமக்காக தரித்திரர் ஆயிட்டாரு. இப்படியும் காக்கா மூலியமா நமக்கு உணவு கொடுப்பாரு. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவு நமக்கு கொடுப்பார் மன்னாவ. எப்படி காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன் அந்த விஷயத்துல அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. தெய்வீக சுகம் என்பது மிகவும் முக்கியம். இது உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு ஊற்று பெருக்கெடுத்து வருகிறது போல, அந்த தண்ணீர் எப்படி அந்த ஊற்றுக்கண்ணத்துல இருந்து வெளியே வருதோ, அது மாதிரி இந்த விசுவாசம் அந்த வல்லமை வெளியே வர 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 நிச்சயமாக நீங்களும் நானும் தெய்வீக சுகத்தோடு கூட இன்றல்ல எல்லா நாளிலும் வாழ முடியும். பிரியமானவர்களே, இதை கேட்டு இருக்கிற இந்த வசனத்தை கேட்டிருக்கிற உங்கள் அனைவருக்குள்ளும் நம்முடைய திரியேக தேவன் வல்லமையாக கிரியை செய்வாராக என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட விசுவாசத்தோடு கூட ஜெபித்து வேண்டிக் கொள்ளுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். மீண்டும் ஒரு விசை யூடியூப் சேனல் வழியாக சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.